Very well. Yes, sir. Good morning, viewers. இன்னைக்கு நம்ம 141st lesson 141st lesson grammar section. அதுதான் revision of plain question. இது plain question, not question. Plain question. அது பார்த்துட்டு ஃபோர்த்துனா அதாவது எஸ்ஏவிடி இன் விசி இந்த போட்டுக்க பாருங்க. எஸ்ஏவிடி இன் விசி இது தனி 4 numbers. ஒவ்வொன்றிலும் 4 நாள் வரும். மஸ்டில் 4, ஷுட்டில் 4, கேனில் 4, குட்டில் 4, மேல் 4 வரும். மைட்டு வேண்டாம், மைட்டு வராது. அதான் இட் வில் பி அக்வால். நல்லா இருக்காது சொல்கிறதுக்கு. அதனால் மே வரைக்கும் 4 நாள் வரும். பாருங்கள். கேன் யூ பி எ போலீஸ் ஆஃபீஸர் இன் அவர் வில்லேஜ்? எங்கள் கிராமத்தில் நீ வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்க முடியுமா ஆனால் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேயா? அந்த மாதிரி. அடுத்த மாடல். கேன் யூ பி இன் எ ஸ்மால் ஹவுஸ் இன் மதுரை? நீ மதுரையில் ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடியுமா? சும்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது கேன் யூ பி இது என்ன எல்லாமே கேன் யூ பி வரும். அதாவது இருக்க முடியுமா அதே மாதிரி முடியுமா வரும். கூட்டு போட்டால் முடிந்ததா வரும். அப்படிலாம் வரும். பார்த்துக்குங்க. நான் சொல்கிறேன். அடுத்தது கேன் யூ பி வித் ஆல் ஆஃப் தம் இன் ஹர் ஹவுஸ்? நீ அவள் வீட்டில் அவர்கள் அனைவருடனும் இருக்க முடியுமா? நீ அவள் வீட்டில் அவர்கள் அனைவருடனும் இருக்க முடியுமா? கேன் யூ பி வித் ஆல் ஆஃப் தம் இன் ஹர் ஹவுஸ்? அதோட இதை பார்த்தீங்கன்னா கேன் யூ பி ஹியர் ஃபார் 5 days? நீ 5 நாளைக்காக, அதாவது 5 நாளைக்கு அப்படின்னா 5 நாளைக்காக இங்கே இருக்க முடியுமா? 5 நாளைக்கு இருக்க முடியுமா? கேன் யூ பி ஹியர் ஃபார் 5 days? 5 நாளைக்கு இருக்க முடியும். நல்லா சொல்லி பாருங்க. சே அண்ட் ப்ராக்டிஸ். இட் வில் பி வெரி ஈஸி. புரியுதா? ஒரே தடவை சொன்னால் சரியாக வரும். சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசில் நின்றுடும். கேன் யூ பி வரைக்கும் வரும். இங்கெல்லாம் கொஞ்சம் குழம்பு. ஆனால் ஈஸி தான். சொல்லி பார்க்கணும். கேன் யூ பி ஹியராக முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்க முடியுமா? இப்போ கேன் யூ பி ஹியர் இங்கே இருக்க முடியுமா? கேன் யூ பி ஹியர் ஃபார் 5 days? இங்கே ஒரு 5 நாளைக்கு இருக்க முடியுமா? ஸோ கேனை வச்சு 4 முடிச்சுட்டோம். கேன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கூட்டு பார்ப்போம். அப்புறமா ஷுட்டு மே பார்த்துருவோம். ஓகே. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.